என் சமையல் அறையில் வெந்தயக்கீரை யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு கூட்டு, சப்பாத்தி, அதுக்கப்புறம் அந்த மசாலாக்கள்லாம் பண்ணும்போது, அந்த நார்த் இந்தியன் ஸ்டைலில் மசாலா பண்ணும்போது அதிலலாம் சேர்த்து அப்படிலாம் பண்ணுவோம். காரக்குழம்புலாம் கூட நம்ம வைப்போம். ஆனால் இன்றைக்கி நான் வந்து அதுலேருந்து தொகையல் பண்ணலாமேன்னு நினச்சேன். ஸோ துவையலாக பண்ணும்போது அது ஆக்சுவலாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா 10, 15 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கு. உடம்புக்கும் நல்லது. தினம் ஒரு ஒரு வில்லல் அப்படியே எடுத்து சாதத்தோடு கலந்து நம்ம சாப்பிடும்போது நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கோ, இல்லை அது வராமல் தடுக்கிறதுக்கோ எல்லா விதத்துலையும் அது உபயோகமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிறது வெந்தயக்கீரை துவையல். முதல்ல இந்த வெந்தயக்கீரை துவையல் பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டு வந்துடலாம். மேத்தி சட்னி செய்ய தேவையான பொருட்கள்: வெந்தயக்கீரை இலைகளாக ஆய்ந்தது 2 கைப்பிடி அளவு, காய்ந்த மிளகாய் 4, உளுத்தம் பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், புளி ஒரு சிறிய எலுமிச்சம்பழம் அளவு, பச்சை மிளகாய் 2, பூண்டு 4 அல்லது 5 பற்கள், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், பொடித்த வெல்லம் 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த வெந்தயக்கீரை தொகையலுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? பொதுவாக நான் யாரையாவது சந்திக்கிற போது எல்லாத்தையும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஆனால் எனக்கு எப்படின்னா, பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க ஊரில் எது ஸ்பெஷல், அவங்க வீட்டில் எது ஸ்பெஷல், இது அவங்க என்ன பண்ணுறது ஸ்பெஷலாக இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சமையல் சம்மந்தமாக கேட்டுப்பேன். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் எல்லோரும் எனக்கு கிண்டலே பண்ணுவாங்க, உனக்கு போரே அடிக்காதா அப்படின்னு. என்னமோ தெரியல, அது ஒன்று தான் பிடிக்கும், மற்ற விஷயங்கள் வேறு மாதிரி இருந்தாலும் இது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பேஷனட்டு விஷயமா இருக்கிறதுனால அது அடிக்கடி கேட்டே இருப்பேன். எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுப்பேன், செஞ்சும் பார்த்துருவேன் உடனே. எனக்கு என்னமோ அது ஒரு சந்தோஷமும் திருப்தியும். அப்படி ஒரு நாள் லக்ஷ்மிமா அப்படின்னு என்னோடய வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆனால் அவங்கள வந்து அவங்க வயசு ரொம்ப பெரியவங்க. ஆனால் அது ஃப்ரெண்டாக 2 பேரும் ரொம்ப நல்லா பழகிப்போம். ரொம்ப பிரியமாக நிறைய விஷயங்கள் அவங்க வந்து நல்லது கெட்டது நமக்கு சொல்லுவாங்க. அப்படி அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க திருப்பதியை சேர்ந்தவங்க. ஸோ அவங்க அந்த ஊர் பக்கம்னா கேட்கவே வேணாம். பொதுவாக ஆந்திரா பக்கம் வந்து நீங்கள் இந்த பச்சடி அப்படிங்கிற மாதிரி பண்ணி தான் நிறைய சாதத்தில் கலந்து சாப்பிடுவாங்க. ஒரு பொரியலை கொடுத்தீங்கன்னா கூட அந்த பொரியலை சாதத்தில் கலந்து சாப்பிட்றது அவங்களோட வழக்கம். அந்த வகையில் பேசும்போது லக்ஷ்மிமா வந்து இந்த தொகையில பற்றி சொன்னாங்க. அதனால் வெந்தயக்கீரை துவையல் வச்சா கசக்காத லக்ஷ்மிமானா, இல்லவே இல்லை, நல்லாயிருக்கும், நீ இது பண்ணி பாருங்கள், 15, 20 நாளைக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம், தினம் ஒரு கவளம் அந்த தொகையில போட்டு சாப்பிடும்போது டயபெட்டிக்காக இருக்கவங்களோ, இல்லை அது வர வேண்டாம்னு நினைக்கிறவங்களோ அதை தடுக்கிறதுக்காக கூட இது கிட்டத்தட்ட ஒரு மருந்து மாதிரி. ஆனால் அதே சமயம் அது வாய்க்கு ருசியாகும். அப்படி தான் இதை சொன்னாங்க. ஸோ அதைத்தான் நான் செஞ்சு பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதான் இன்றைக்கி நேயர்கள்னா உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். இது உங்களுக்கும் ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து சின்ன கட்டுக்கீரை, அந்த வெந்தயக்கீரை வரும் இல்லையா, அந்த கீரை வேண்டாம். ஸோ நம்ம பெரிய கட்டாக வருது. இப்போ பெரும்பாலும் நம்ம வந்து சின்ன கட்டை தான் அப்படியே தலையை அந்த வால் பகுதியை அரிஞ்சு போட்டு நம்ம குழம்பு கிழம்புலாம் பண்ணுவோம். ஆனால் அந்த பெரிய கீரையை வாங்கி தான் இதுக்கு தொகையில் நல்லாயிருக்கும். ஏன்னா சின்ன கீரையில் ஒரு கசப்பு தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த பெரிய கீரையை வாங்கி அதில் இலைகளாக ஆஞ்சு நல்லா கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிய விட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பண்ண போகிற மாதிரி பண்ணலாம். இப்போ இது ஒரு பேன் அடுப்பில் போட்டிருக்கேன். இதுக்கு எண்ணெய் மட்டும் கொஞ்சம், நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறது இருந்தால் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் அதிகம் வேணும். அந்த 2வது இந்த துவையலில் உள்ள அந்த காரம் புளிப்பெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த எண்ணெய் தான். நான் ஏறக்குறைய ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் லேசாக காயும் போதே முதல்ல காஞ்ச மிளகாயை போட்டுடலாம். காஞ்ச மிளகா நல்லா வறுபடணும். நான் இன்றைக்கி பச்சை மிளகாயும் சேர்த்துட்ருக்கேன். பச்சை மிளகா வேணாம்னு நினைக்கிறவங்க அது முழுக்க முழுக்க காஞ்ச மிளகாய்க்கே போயிடலாம். இன்னும் கூடுதலாக ஒரு 2, 3 மிளகா சேர்த்துட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இந்த கீரை கட்டு பார்த்திங்கன்னா ஓரளவு நல்ல சைஸில் கிடைக்கும். அந்த கீரை கட்டு வந்து நம்ம நார்மலாக சிறுகீரை அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த சைஸுக்கு கிடைக்கும். ஸோ அந்த கட்டை நீங்கள் அப்படியே பண்ணிக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை குறைச்சி பண்ணணுன்னா அதுக்கேற்ற மாதிரி உப்பு காரத்தை குறைச்சிக்கோங்க. இப்போ லேசாக வறுபட்டுட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த உளுந்தையும் சேர்த்து உளுந்தோடையும் சேர்த்து அதை வறுக்கணும். நல்லா உளுந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. உளுந்து வந்து கொஞ்சம் செவந்து வறுபடணும். அப்போ தான் தொகையலுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கெல்லாம் இளம் வறுப்பாக இருக்கணும். தொகையில் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா வறுபடணும். இப்போ இந்த மிளகாயை வெளியில் எடுத்துடலாம். மிளகா வறுபட்டுருக்கு பாருங்கள்.
நிறம் லேசாக மாற ஆரம்பிச்சிருக்கு. அதனால் நம்ம லேசாக இதை தனியாக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைக்கும் போது அதை சேர்த்துக்கணும். இப்போ இது லேசாக செவக்க ஆரம்பிச்சிருச்சு. தீயை குறைச்சிட்டு பெருங்காயத்தூள், அதோட பச்சை மிளகாய். இப்போ பாருங்கள், லேசாக நல்லா ஒரு ஒரு இளம் வறுப்பு ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த கலரை தாண்டி போனதுக்கு அப்புறமா நம்ம இதெல்லாம் சேர்த்துலாம். இதற்கு லேசாக வறுபட்டுருக்கு, கலர் நேரம் மாறி இருக்குது பாருங்கள். இப்போ இதில் பச்சை மிளகாய், பூண்டு. இந்த பூண்டை மட்டும் ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைப்பட்டால் பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவை கிடையாது. பூண்டு நானாக தான் சேர்த்துக்கிட்டேன். பூண்டு வேண்டாம்னு நினைக்கிறவங்க பூண்டு அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ இதில் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கீரை, இந்த கீரை மட்டும் தீயை குறைச்சி வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். அந்த ஈரப்பசை போகிற அளவுக்கு கீரையை நல்லா வதக்கிடணும். இந்த நேரத்தில் இதில் புளியும் சேர்த்துடணும். அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி புளி கொஞ்சம் தாராளமாக இருக்கட்டும். அப்போ உங்களுக்கு காரம் சரியாக இருக்கும். ஆக்சுவலி லக்ஷ்மிமா சொல்லும்போது ஃபுல்லாக காஞ்ச மிளகா தான் சொன்னாங்க. நான் அதில் 2 பச்சை மிளகாயும் இந்த பூண்டும் சேர்த்துக்கிட்டேன். கூடுதலாக ஒரு இன்னும் ஹெல்த் பெனிஃபிட் இருக்குமேங்கிறதுனால இதை வேண்டாம்னு நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இந்த வதங்கிட்டு இருக்கும்போதே இதுக்கு தேவையான உப்பு, வெல்லம் மட்டும் நம்ம அரைக்கும் போது கடைசியாக சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் தீயை தூண்டி அந்த ஈரம் போகிற மாதிரி நல்லா வதக்கிடலாம். ஆனால் அது கீரையை போட்ட உடனே குறைச்ச தீயில் வச்சு கட்டாயம் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் தீயை தூண்டி தீயை கொஞ்சம் லேசாக ட்ரை ஆகிற மாதிரி அரைக்கும் போது தண்ணி விடாமல் கெட்டியாக அரைக்கணும். அவ்வளோதான். இப்போ இதை ஆற வச்சு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் தாளித்து கொட்டணும்னு பிரியப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் வச்சு கடுகு 2 சீரகம் தாளித்து கொட்டலாம், அல்லது இதை அப்படியே எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது ஆறினோன்னு அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். அரைக்கும் போது இந்த வெல்லம் பொடி பண்ணதை நல்ல ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, இனிப்பு ரொம்ப கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு போதும். அதை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு அதோட கலந்துக்கிட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். உப்பையும் செக் பண்ணிவிட்டு திரும்ப போடுறதா இருந்தால் போட்டுட்டு நம்ம ஒரு அரை அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஆற வச்சு அரைக்கலான்னு சொன்னேன் இல்லையா, கடைசியாக நம்ம இதில் சேர்க்க வேண்டியது நான் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சையாக இருக்கும், அப்போ நல்லாயிருக்கும். உங்களுக்கு கருவேப்பிலை கொஞ்சமாக ஒரு இந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒரு 15-20 இலை எடுத்திங்கன்னா தாராளமாக போதும். அவ்வளோதான். இப்போ நம்ம அரைக்கும் போது இந்த மிளகாயும் இதோட சேர்த்துடணும். அவ்வளோதான். இந்த கருவேப்பிலை போட்டோடனே அதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லாயிருக்கும். இதை அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த தொகையில் வதக்குனதை அரைச்சாச்சு. அரைச்ச தொகையில் பார்த்திங்கன்னா கரகரப்பாக நல்லா அரைச்சிருக்கோம். அதாவது நைஸாக வந்துடக்கூடாது. நைஸாக வந்தால் ஒரு வழுவழுப்பு தன்மை வந்துடும். அதனால் நைஸாக அரைக்கக்கூடாது. தண்ணியும் உங்கள் மிக்ஸி ஜார் அரைக்கலைன்னா 2 டீஸ்பூனோ 3 டீஸ்பூனோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை அரைச்சி பாருங்கள். கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி இந்த பருப்பெல்லாம் முழுசாக நின்றுச்சுன்னா தப்பு கிடையாது. ஆனால் மிளகா இதெல்லாம் நல்லா அரைப்பட்டுறணும். இந்த பருப்பு காயில் கடிப்படும் போது அது ஒரு மாதிரி கரகரப்பாக நல்லாயிருக்கும்.
சரி, தாளித்து கொட்டுறதுக்கு நான் எண்ணெயை போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கேன். அடுப்பில் பேனில் காஞ்சிட்ருக்குது. இதில் கடுகு, கொஞ்சமாக சீரகம், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இது பொரியிறதுக்கு அந்த சூடு இருந்தால் போதும். இதை தூக்கி நம்ம கொட்டி கிளறிடலாம். இந்த அரைச்சி வச்ச தொகையில் அதில் சேர்த்துடலாம். அடுப்பை இப்போ ஆன் பண்ணிலாம் பண்ணணும்னு இல்லை. இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தாளித்ததோடு போதும். அவ்வளோதான். இந்த சூட்லேயே இதை எடுத்துடலாம். இப்போ இதை அப்படியே எடுத்துடலாம். வெந்தயக்கீரை தொகையலுக்கு ஒரு சின்ன ரீகேப். ஒரு பேன் அடுப்பில் காய வச்சுட்டு அதில் எண்ணெயை விடணும். எண்ணெய் காஞ்சதும் அதில் காஞ்ச மிளகாயும் போட்டு 2 வறுத்துட்டு அதுக்கப்புறமா உளுந்து சேர்த்து, உளுந்து லேசாக செவக்கும் பொழுது காஞ்ச மிளகாயை எடுத்துட்டு, அந்த உளுந்து செவந்ததும் அதில் பெருங்காயம் சேர்த்து, அப்புறமா பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா கீரையும் போட்டுடணும். கீரையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அதோடையே புளி, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி எடுத்துட்டு, அதை அரைக்கும்போது கொஞ்சமாக அதில் வெல்லமும் அந்த காஞ்ச மிளகா வறுத்து எடுத்து வச்சதும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு, திரும்ப ஒரு பேனை காய வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் சீரகம் போட்டு, சீரகம் பொரிஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தொகையில் போட்டு அதில் நல்லா பரட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா வெந்தயக்கீரை தொகையல் தயார். இப்போ இந்த தொகையில் அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இது நல்லா யோசிக்கலாம். நிறைய பேர் இந்த கசப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் இருக்கும். கசப்பே இருக்கிறது இல்லைங்க. கசப்பு இல்லாமல் இது நல்லா, அதாவது உப்பு, காரம், புளிப்பு 3ம் பேலன்ஸ் ஆகி அதில் நல்லாயிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு அறுசுவைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு சின்ன துவர்ப்பு, ஒரு சின்னதாக ஒரு கசப்பு, எல்லாம் ஒரு மைல்டு கசப்பு. அந்த கசப்புங்கிறதே தெரியாது, பட் மைல்டாக இருக்கும். ஏன்னா அதனோட இயல்பு அதுதான். ஸோ இது எல்லாமே சேரும்போது ஒரு அறுசுவை துவையல்னே சொல்லலாம். இது எல்லா விதமும் உடம்புக்கு அவ்வளவு நல்லது. குழந்தைங்கக்கிட்ட பிசைஞ்சு ஒரு துளி நெய் விட்டு பிசைஞ்சு ஒரு வாய் கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா அவங்க மற்ற யூஸ்வலாக சாப்பிட்ற சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லது. ஏன்னா வயிற்றில் இருக்கிற அந்த பூச்சி கீச்சி எல்லாமே கிளியர் பண்ணுறது ஒன்றும் இல்லாமல் குளுமைப்படுத்தும். இந்த சீசனுக்கும் அதுக்கேற்ற மாதிரி குளுமைப்படுத்தும். இன்னொன்று என்னென்னா, இதில் வந்து இந்த புளி, வெல்லம், அதோட மிளகா 3மே அளவு அந்த பதமாக இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த துவையல் நல்லாயிருக்கும். ஸோ இதில் ஏதோ காரத்தை குறைச்சிடுறேன், புளியை கூட்டிடுறேன் அப்படின்னா அது அவரவரோட இது. ஆனால் பொதுவாக 3மே பேலன்ஸ் ஆச்சு அப்படின்னா தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நேர்களை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நல்ல சாதம், சுடு சாதம், துளி உதிரியாக இருக்கிற மாதிரி துளி நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.